ஒரு அழகிய கிராமத்தில் கணவன் மனைவி வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு சாரா என்ற ஒரு அழகிய பெண் குழந்தை இருந்தால் தனது குழந்தை வளர்ப்பதற்காக சாராவின் பெற்றோர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். கஷ்டப்பட்டாலும் தன் குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் செய்து வந்தார்கள். சாராவின் தாய் மாமா வீட்டில் சாராவிற்கு பிடித்தவை எல்லாவற்றையுமே வாங்கி வந்து கொடுப்பார்கள். சாராவை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைப்பதாகவும் கூறுவார் சாராவின் மாமா. அப்பொழுது சாராவிற்கும் ராஜாவிற்கும் சிறு வயது என்பதால் சாரா அவற்றை எல்லாம் கண்டுகொள்ளாமல் விளையாட்டிலேயே கவனத்தை செலுத்தினாள். அது மட்டுமில்லாமல் படிப்பிலும் கெட்டிக்காரியாக இருந்தால் சாரா தன் தங்கை கஷ்டப்படுவதை பார்க்க முடியாத சாராவின் மாமா தன் நிலத்திலிருந்து ஒரு நிலத்தை தன் தங்கையான சாராவின் அம்மாவிற்கு கொடுத்தார். அதை வைத்து சாராவின் அம்மாவும் அப்பாவும் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தார்கள். அவர்களின் நிலத்தில் விவசாயம் நன்றாக சூடுபிடிக்க மென்மேலும் வளர ஆரம்பித்தார்கள். ஆனால் சாராவின் மாமா கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்க ஆரம்பித்தார். தன் தங்கைக்காக அவருக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகில் இவர் பயிரிட்டால் இருவரும் ஒன்றாக விற்க முற்படும். இதனால் நாம் இந்த வருடம் பயிரிட வேண்டாம் என்று சொல்லியே ஒவ்வொரு வருடமும் தன் தங்கைக்காக விட்டுக் கொடுக்க ஆரம்பித்தார் சாராவின் மாமா. இதனால் ராஜாவின் குடும்பம் மிகவும் வறுமையில் இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல சாராவும் ராஜாவும் வளர ஆரம்பித்தார்கள். சாரா பருவ பெண்ணாக மாறினான். திடீரென சாரா வயதிற்கு வர வீட்டில் எல்லோரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். சாராவிற்கு சடங்குகள் எல்லாம் செய்தார்கள். அப்பொழுது தாய்மாமன் சீதனம் என்று மிச்சம் இருந்த தன் மனைவியின் நகைகள் மற்றும் வேறு இடங்களில் கடனை வாங்கி ராஜாவின் அப்பா சாராவிற்கு சீர் செய்தார். இதனால் ராஜாவின் குடும்பம் இன்னும் வறுமையில் தள்ளியது. இதனால் ராஜா தனது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தன் நிலத்தில் விவசாயம் செய்ய ஆரம்பித்தான். அப்பொழுது கூட ராஜாவின் அப்பா தன் தங்கைக்காக விவசாயம் செய்ய வேண்டாம் என்று கூறினார். ஆனால் ராஜாவின் அம்மா அவர்கள் தான் இப்பொழுது வீடு வாசல் மற்றும் சொத்துக்கள் என்று சந்தோஷமாக இருக்கிறார்களே, நாம் இப்படி கடன்காரர்களாக இருக்கின்றோம், இன்னும் எவ்வளவுதான் உன் தங்கைக்காக விட்டுக் கொடுக்க போகின்றாய் என்று சண்டையிட்டு தன் மகனை வேலை செய்ய விடுமாறு கேட்டுக்கொண்டார். இதனால் ராஜாவின் அப்பாவும் சரி என்று விட்டுவிட்டார். முதலில் ராஜா விருப்பமில்லாமலே விவசாயத்தில் இறங்கினார். அதனால் அவர்கள் சாப்பாட்டிற்கும் கடன்களை அடைப்பதற்கு மட்டுமே வேலை இருந்தது. ஒரு நாள் ராஜாவிற்கு திருமணம் செய்யலாம் என்று முடிவெடுத்த ராஜாவின் பெற்றோர் தன் தங்கையிடம் பெண் கேட்க சென்றார்கள். ஆனால் சாராவின் வீட்டில் சாராவின் பெற்றோர்கள் பணத்துமீறி பிடித்தவர்களாகவே மாறிப்போனார்கள். இதனால் ராஜாவின் பெற்றோரை அவர்கள் தரக்குறைவாக நடத்தினார்கள். இதை கண்டும் காணாத ராஜாவின் பெற்றோர் மேலும் தன் மகனுக்கு சாராவை பெண் கேட்டார்கள். ஆனால் சாராவின் அப்பா சாராவை பெரிய இடத்தில் தான் கட்டி கொடுப்பேன், என் குழந்தை உன் வீட்டில் வந்து கஷ்டப்படுவதற்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேனா என்று ராஜாவின் அப்பா செய்த நன்றியை மறந்துவிட்டு பேசினார்கள். இதனால் அவமானப்பட்ட ராஜாவின் அப்பாவும் அம்மாவும் அங்கு இருந்து கிளம்பி வெளியே வந்தார்கள். அப்பொழுது சாரா தன் காரில் இருந்து இறங்கி வீட்டை நோக்கி வந்தால் அப்பொழுது சாராவின் மாமா சாரா என்று கையை பிடிக்க சென்றார். சற்று என்று சாரா அவர் கையை தட்டி விட்டு என்னை தொடாமல் பேசுங்கள், உங்களை பார்த்தால் அருவருப்பாக இருக்கிறது என்று கூறினார். இதனால் மனமுடைந்து போன சாராவின் மாமா கண்களில் நீருடன் வீட்டிற்கு திரும்பினார். ராஜாவின் அம்மாவும் அப்பாவும் வீட்டிற்கு வந்தார்கள். ராஜா ஆர்வத்துடன் வந்து என்ன சொன்னாங்க மாமா வீட்டில் என்று கேட்டான். அதற்கு ராஜாவின் அப்பா பேசாமல் அமர்ந்திருந்தார். ராஜாவின் அம்மாவும் அவனிடம் எதுவும் பேசவில்லை. என்ன சொன்னார்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தான் ராஜா. சற்று என்று கோபப்பட்ட ராஜாவின் அம்மா, இனிமேல் அந்த பணப்பிசாசு இந்த வீட்டிற்கு வர வேண்டாம், அவர்கள் உன் மாமா அத்தை கிடையாது, நாம் செய்த நன்றியை மறந்து உன் தந்தையை என்று கேவலப்படுத்தி விட்டார்கள் என்று ராஜா அம்மா ராஜாவிடம் கூறினார். இதை கேட்ட ராஜா சற்று வருத்தப்பட்டான். ஏனென்றால் சாரா மிகவும் அழகாக இருந்தால் அவளை திருமணம் செய்து கொள்வதை தவிர வேறு எந்த ஒரு ஆசையும் ராஜாவின் மனதில் இல்லை. சிறு வயதிலிருந்தே இவள்தான் உன் மனைவி என்று சொல்லி வளர்த்ததனால் அவள் மேல் அதிக காதலை வைத்து விட்டான். இதனால் எதுவும் சொல்லாமல் மனம் உடைந்து போய் தனது அறையில் படுத்து உறங்கினான். ராஜா சிறிது நேரம் கழித்து தன் அம்மா ஆளும் சத்தம் கேட்டு கண் விழித்து வெளியே வந்தான் ராஜா. அப்பொழுது ராஜாவின் அம்மா ராஜாவின் அப்பாவை கட்டிப்பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தார். ராஜாவின் அப்பா தன் தங்கைக்காகவும் தங்கை மகளுக்காகவும் தன் குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுவிட்டோமே, தன் மகனையும் மனைவியும் மிகவும் கஷ்டத்திலும் கடனிலும் தள்ளிவிட்டுமே என்ற வருத்தத்தில் உயிரை விட்டுவிட்டார். இதனால் ராஜா இன்னும் மனமுடைந்து போனான். ராஜாவின் உறவினர்கள் எல்லோரும் அவருக்கு ஆறுதல் சொல்லி அவன் அம்மாவையும் அவனையும் சமாதானப்படுத்தினார்கள். ராஜாவின் அப்பா இறந்ததற்கு கூட சாராவின் வீட்டிலிருந்து யாரும் வரவில்லை. இங்கு ராஜாவின் வீட்டில் இறந்ததற்கான சடங்குகள் நடந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அங்கு சாராவிற்கு மாப்பிள்ளை தேடிக் கொண்டிருந்தார்கள். மாப்பிள்ளையும் அமைந்து விட்டார்.
மாப்பிள்ளை வெளியூரில் நல்ல வேலை செய்கிறார் என்றும் சொத்துக்கள் ஏராளம் என்றும் சொல்லி சாராவை பெண் கேட்டு வந்திருந்தார்கள். ராஜாவின் அப்பாவிற்கான சடங்குகள் எல்லாம் முடிந்து சுடுகாட்டில் இருந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான் ராஜா. அப்பொழுது ராஜாவின் நண்பன் ராஜாவிடம் ஓடி வந்து, உன் மாமா மகள் சாராவிற்கு வேறு ஒருவருடன் நிச்சயம் நடக்கிறது. இன்று உன் தந்தையின் இறுதி சடங்கிற்கு கூட அவர்கள் வரவில்லை. இதற்கு மேலும் நீ சாராவை நினைத்து வருத்தப்பட போகிறாயா? இல்லை, அவர்கள் முன் வாழ்ந்து காட்டப் போகின்றாயா? நீயே முடிவு செய் என்று கூறினான் ராஜாவின் நண்பன் சங்கர். எதுவும் சொல்லாத ராஜா வீட்டிற்கு வந்து அமர்ந்தான். தன் அப்பாவின் புகைப்படத்தை பார்த்து அழுது கொண்டிருந்த தன் அம்மாவை பார்த்து, இதற்கு மேல் நாம் நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அம்மா என்று சொல்லிவிட்டு தனது நண்பனை அழைத்தான். சங்கரும் தனது நண்பன் அழைத்தவுடன் ஓடி வந்தான். ராஜா சங்கரிடம் உதவி கேட்டான். என் நிலத்தில் கொஞ்சம் விவசாயம் செய்ய எனக்கு உதவி செய்கிறாயா என்று கேட்டான். அவனும் சரி என்று ஒத்துக்கொண்டு தன் நண்பன் மென்மேலும் வளர வேண்டுமே என்று ஆசைப்பட்டு ராஜாவிற்கு உதவியாக சங்கரும் வேலை செய்து கொண்டிருந்தான். இங்கு கஷ்டப்பட்டு ராஜா வேலை பார்த்து கொண்டிருந்தான். அதே சமயம் அங்கு சாராவிற்கு நிச்சயம் முடிந்து ஒரு வாரத்திலேயே திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. சாராவின் பெற்றோர்கள் திருமணத்தை மிக சிறப்பாக நடத்தினார்கள். சாராவின் திருமணத்தை பற்றி ஊர் முழுக்க பேசியது. இங்கு ராஜா தனது வேலையில் மும்மரமாக இருந்தான். யார் என்ன சொன்னாலும் நாம் நம் அம்மாவை நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்று முடிவில் இரவும் பகலமாக உழைத்தான். அவன் உழைத்ததற்கு பலனாக பயிர்கள் எல்லாம் நன்றாக விளைந்தது. விளைந்ததற்கான நல்ல மதிப்பும் அவனுக்கு கிடைத்தது. இப்படியே படிப்படியாக ராஜாவும் வீடு வாசல் என கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்தான். தனக்கு உதவி செய்த சங்கருக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தான். இதனால் அவனுக்கும் தன் வீட்டின் அருகிலேயே ஒரு வீடு கட்டி கொடுத்தான். இது மட்டும் பத்தாது என்று சங்கரின் ஒரே தங்கையான சங்கீதாவையும் ராஜா திருமணம் செய்து கொண்டார். ராஜாவின் திருமணம் ஒரு கோவிலில் மிகவும் எளிமையாக நடைபெற்றது. சங்கீதா சாராவின் அளவிற்கு இல்லை என்றாலும் குணத்தில் மிகவும் நல்லவர்களாகவே இருந்தாள். இதனாலே ராஜாவிற்கு அவளை பிடித்து போனது. தன் அம்மாவை நன்றாக பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கையில் சங்கீதாவை ராஜா திருமணம் செய்து கொண்டான். சங்கீதாவும் ராஜாவின் அம்மாவை தன் அம்மாவை போல் அரவணைத்து வந்தால் ராஜா நன்றாக வாழ ஆரம்பித்தான். ஆனால் சாராவின் வாழ்க்கையில் திருமணமான ஒரு வருடம் மட்டுமே நன்றாக வாழ்ந்தாள். சாராவின் கணவனான ராகுலுக்கு வியாபாரத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக அடி விழுந்தது. இதனால் அவன் மனம் உடைந்து இருந்தான். தனது மனைவியிடம் அவள் பெற்றோர் வீட்டிற்கு சென்று பணங்களை வாங்கி வரச் சொல்லி அனுப்பினான். சாராவு தன்னால் முடிந்த அளவுக்கு தன் கணவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன் பெற்றோரிடம் சென்று பணம் கேட்டால் அவர்களும் கொடுத்தார்கள். அதை தன் கணவனுக்கு கொண்டு போய் கொடுத்தால் சாரா அதை வைத்து எப்படியாவது முன் வந்து விடலாம் என்று யோசித்து ராகுல் வேறு வேறு வியாபாரத்தில் ஈடுபட்டான். ஆனால் அவை எல்லாமே இவனுக்கு நஷ்டத்தை மட்டுமே கொடுத்தது. மறுபடியும் சாராவிடம் சென்று பணம் வாங்கி வரச் சொல்லி அனுப்பினான். சாராவும் தன் பெற்றோரிடம் சென்று பணம் வாங்கி வந்தாள். இப்படியே 3 முறை பணம் வாங்கி வந்து கொடுத்தும் ராகுல் சரியாக வியாபாரம் செய்யாமல் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். பிறகு சாரா தானே அம்மாவிடம் உதவி கேட்கலாம் என்று முடிவெடுத்து வீட்டிற்கு சென்றார். ஆனால் அங்கு சாராவின் வீட்டில் 2-3 ஆட்கள் சாராவின் பெற்றோரிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒன்றும் புரியாத சாரா அங்கே சென்று அமர்ந்தாள். சாராவை பார்த்த சாராவின் அம்மா அப்பா கண்களில் கண்ணீர் வர தொடங்கியது. பிறகு அங்கு வந்திருந்த ஆட்கள் சாராவிடம், உன் பெற்றோர்கள் எங்களிடம் அதிக கடன் வாங்கி இருக்கின்றார்கள், அதனால் உங்கள் வீட்டை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம், உங்கள் நிலத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் என்று கூறினார்கள். இதை கேட்ட சாராவிற்கு ஒன்றும் புரியவில்லை. தன் தந்தையிடம் கேட்டதற்கு சாராவின் தந்தை, நீ நன்றாக வாழ வேண்டும், எந்த குறையும் உனக்கு வைக்கக்கூடாது என்று நினைத்து உன்னை ஆடம்பரமாக வளர்க்க நினைத்து சில கடன்களை வாங்கினோம். பிறகு உன் திருமணத்தை நடத்துவதற்காக சில கடன்களை வாங்கினோம். நீ ஒவ்வொரு முறை வந்து கேட்கும் பொழுது இன்ஃபினான்ஷியல் நான் இவரிடம் தான் கடன் வாங்கினேன், அது இப்பொழுது ரொம்ப பெரிய தொகையாகி நம் வீடு நிலம் எல்லாம் முழுகும் அளவிற்கு போய்விட்டது என்று கண்ணீர் விட்டார். சரி விடுங்களப்பா என்று சொல்லிவிட்டு நிலத்தையும் வீட்டையும் விட்டுவிட்டு சாரா தனது அம்மா அப்பாவை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தார். இதை பார்த்து ராகுலுக்கு முதலில் கோபம் இருந்தாலும் கோபம் இருந்ததை போல் காட்டிக்கொள்ளாமல் சாராவின் பெற்றோரை வரவேற்றான். பிறகு தன் அறைக்கு சென்று தன் மனைவியிடம் சண்டையிட்டான். அவள் எப்படியாவது என் பெற்றோரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் மன்றாடினாள். பிறகு ஒவ்வொரு நாளும் சாராவிற்கு நரகமாக ஆரம்பித்தது. சாரா தன் கணவன் ராகுல் செய்யும் கொடுமைகளை எல்லாம் தன் பெற்றோரிடம் சொல்லாமல் மறைக்க ஆரம்பித்தாள். ராகுல் கொஞ்சம் முன்னேற ஆரம்பித்த பொழுது ராகுலின் நண்பன் எப்படியாவது சாராவை அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் ராகுலின் பணத்த ஆசையை தூண்டி அவனை சீட்டாடுவதில் பணம் நிறையவே வரும் என்று பணத்தாசை காட்டி ராகுலை சீட்டாடும் இடத்திற்கு அழைத்து சென்று அவனை ஒவ்வொரு போட்டிகளிலும் தோற்கடித்து பண சிக்கலில் சிக்க வைத்து விட்டான். தப்பிக்க எந்த வழியும் இல்லை என்று தெரிந்த ராகுல் தன் நண்பனிடம் உதவி கேட்டான். அவனும் இந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் நான் காத்திருந்தேன்
என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டு, உனக்கு நான் உதவி செய்கின்றேன், ஆனால் நீ எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டான். என்ன செய்ய வேண்டும் என்று ராகுல் கேட்டான். அதற்கு உடனே உன் மனைவியை ஒரு நாள் என்னுடன் அனுப்பி வை, நான் உனக்கு உதவி செய்வது மட்டும் இல்லாமல் நிறைய பணங்களை தருகிறேன் என்று கூறினான். சாராவின் கணவன் ராகுல் பணத்தாசை பிடித்தவன். இதனால் அவன் ஒத்துக்கொண்டான். சாராவிற்கும் ராகுலுக்கும் இடையில் சண்டை வர காரணமாக இருந்ததும் கூட இந்த பணம் தான். இதனால் ராகுலும் அவனது நண்பனும் ஒரு திட்டம் தீட்டினார்கள். ராகுல், நான் சொன்னால் என் மனைவி உன்னிடம் வரமாட்டாள், அது மட்டும் இல்லாமல் அது தவறாகிவிடும், நான் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்வேன், நான் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க ஒரே வழி நீ என்னை கடத்தி வைத்திருப்பது போல் நாடகமாடி அவளை வர வைத்துக் கொள் என்று கூறிவிட்டு ஒரு அறைக்கு சென்று போதையில் படுத்து விட்டான் ராகுல். பிறகு ராகுல் சொன்ன திட்டப்படி ராகுலின் நண்பன் சாராவிற்கு தொலைபேசியில் அழைத்து ராகுலை கடத்தி வைத்திருப்பதாகவும் நீ இங்கே வர வேண்டும் என்றும் கூறினான். சாராவும் தன் கனவின் மீது இருக்கும் பாசத்தில் ராகுல் நண்பன் சொன்ன இடத்திற்கு சென்றால் அங்கு ராகுலின் நண்பன் சற்றென்று அவள் மேல் கை வைத்தாள். தப்பாகிவிடும் என்று யோசித்த அவன் முதலில் தன்னிடம் இவன் அதிக கடன் பெற்றுள்ளதாகவும் அவற்றையெல்லாம் கொடுத்தால் மட்டும்தான் உன் கணவனை விடுவதாகவும் கூறினார். இதனை கேட்டு அவள் யாரிடம் சென்று பணம் கேட்பது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் ராஜாவின் நினைவு வந்தது. உடனே ராஜாவிடம் சென்று பணத்தை கேட்கலாம் என்று ராஜாவின் வீட்டிற்கு சென்றாள். அங்கு ராஜாவின் அம்மா மட்டும் வீட்டில் இருந்தால் சாரா அவளிடம் சென்று மன்னிப்பு கேட்டுவிட்டு எனக்கு எப்படியாவது பணம் கொடுங்கள், நான் என் கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று ராஜாவின் அம்மாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். ஆனால் ராஜாவின் அம்மா அவர் அப்பா இருந்ததற்கு காரணமானவளே அவள்தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். இதனால் அவளை எட்டி உதைத்துவிட்டு இப்பொழுது தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கின்றோம், உன் குடும்பத்தால் நாங்கள் பட்டபாடு போதும், எங்களை விட்டுவிடு என்று உள்ளே சென்று கதவை தாழிட்டு கொண்டார். பிறகு சாரா பழசையெல்லாம் நினைத்து பார்த்து நாம் செய்ததும் பெரிய தவறுதான், இதற்கு மேலும் நம் மாமாவின் குடும்பத்தை கஷ்டப்படுத்தக் கூடாது என்று நினைத்து அழுது கொண்டே அங்கிருந்து நடந்து வந்தாள். அப்பொழுது தூரத்தில் ராஜாவும் அவனது மனைவியும் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். ராஜா தனது கையில் ஒரு குழந்தையுடன் கொஞ்சிக் கொண்டே தனது மனைவியையும் கொஞ்சிக் கொண்டே நடந்து வந்தான். இவற்றை பார்த்து சாராவிற்கு சற்று ஏக்கம் உண்டானது. பணத்திற்காக ஆசைப்பட்டுதான் சொந்த தாய்மாமா மகனை விட்டுவிட்டோமே, இந்த வாழ்க்கைக்கு தான் நாம் ஆசைப்பட்டோம், ஆனால் கிடைத்தது என்னவோ நரகமான வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டாள். பிறகு எங்கே ராஜா தன்னை பார்த்து விடுவானோ என்று நினைத்து அருகில் இருந்த கட்டிடத்தின் பின் சென்று மறைந்து கொண்டாள். இதற்கு மேலும் நாம் ராஜாவை கஷ்டப்படுத்தக் கூடாது என்று நினைத்து அங்கிருந்து சென்று விட்டாள். ராகுலின் நண்பனிடம் சென்று தனக்கு உதவ யாரும் இல்லை, தன்னிடம் பணமும் இல்லை என்று சொல்லி கண்ணீர் விட்டாள். உடனே ராஜாவின் நண்பன் சாராவின் அருகில் வந்து அவளது தோள்பட்டையின் மீது கை வைத்து, அப்படியெல்லாம் சொல்லாதே சாரா, உனக்கு நான் இருக்கின்றேன் என்று அவளை கட்டி அணைக்க முயன்றான். உடனே சாரா அவன் கைகளை தட்டிவிட்டு, இது போல் நடந்து கொள்ள உனக்கு வெட்கமாக இல்லையா, நான் உன் நண்பனின் மனைவி என்று கூறி அங்கிருந்து செல்ல முயன்றாள். ஆனால் அவள் கையை பிடித்து இழுத்து தன் வசப்படுத்திக் கொண்டான் ராகுலின் நண்பன். இவனிடம் இருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று நினைத்த சாரா அவனை பிடித்து கீழே தள்ளிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்று அவன் இருந்த அறையை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு தன் கணவனை தேடி சென்றாள். தன் கணவன் ஒரு அறையில் மயங்கி இருப்பதை பார்த்து சாரா தன் கணவனை எழுப்பி அமர வைத்தாள். ராகுலும் போதையில் இருந்து வெளியே வந்து அமர்ந்தான். அப்பொழுது வாங்கள், நாம் வெளியே சென்று விடலாம், இவன் என்னிடம் தவறாக நடந்து கொள்கின்றான், எப்படியாவது நாம் இங்கிருந்து சென்று விடலாம் என்று ராகுலின் கையை பிடித்து இழுத்தாள் சாரா. ஆனால் ராகுல் ஒரு அடி கூட நகரவில்லை. என்ன செய்கிறீர்கள், வாங்கள், வெளியே சென்று விடலாம் என்று சாரா மறுமுறையும் கையை பிடித்து இழுத்தாள். சற்று என்று ராகுல் அவளை இழுத்து கீழே தள்ளி அந்த அறையில் இருந்து வெளியே வந்து அவள் இருக்கும் அறையை பூட்டிவிட்டு தன் நண்பன் அழைக்கப்பட்ட அறையை திறந்தான். ராகுல் வெளியே வந்த ராகுலின் நண்பன், எங்கே உன் மனைவி என்று கேட்டான். அதற்கு உடனே அவளை நான் அடைத்து வைத்திருக்கிறேன், நான் சொன்ன பணத்தை என்னிடம் கொடு என்று ராகுல் தன் நண்பனிடமிருந்து பணத்தை பெற்றான். பிறகு தன் மனைவி அடைக்கப்பட்ட அறையை காட்டினான். அங்கு சென்ற ராகுலின் நண்பன் சாராவிடம், உன் கணவன் தான் எனக்கு உன்னை பணத்திற்காக வித்துவிட்டான் என்று சொல்லி அவளிடம் தவறாக நடந்து கொண்டான். முதலில் இதை ஏற்க முடியாத சாரா பிறகு வேறு வழியில்லாமல் அவளும் அதற்கு சம்மதித்தாள். ஒரு முறைதானே என்று சம்மதித்தார். ஆனால் ராகுலின் நண்பன் அவளை தினம் தினம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தான். இதனால் ராகுலை அங்கேயே வைத்துக் கொண்டு அவனுக்கு நிறைய பணங்களையும் மதுவையும் கொடுத்து சாராவிடம் தனது ஆசைகளை தீர்த்து கொண்டான். ஒரு நாள் சாரா திடீர் என்று தன்னை இவ்வளவு கொடுமை செய்யும் கணவருக்காக நாம் ஏன் நம்மை வருத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள். இதனால் சாரா ராகுலின் நண்பன் அழைத்தும் அங்கு செல்லவில்லை. அதனால் கோபமடைந்த ராகுலும் ராகுலின் நண்பனும் நேராக சாராவின் வீட்டிற்கே வந்தார்கள். அங்கு இருந்த தனது மாமாவையும் அத்தையையும் அடித்து போட்டுவிட்டு சாராவை கடத்தி கொண்டு வந்தான்.
சாராவின் கணவன் ராகுலும் ராகுலின் நண்பனும் சாராவை வேறு ஒரு இடத்திற்கு வித்துவிட்டு பெரிய தொகையாக வாங்கி வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என்று திட்டம் தீட்டியிருந்தார்கள். அதே போல அங்கே ஒரு கிழவன் சாராவிற்கு அதிக பணம் கொடுக்க தயாராக இருந்தான். சாராவின் பெற்றோர் சாராவின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து அழத் தொடங்கினார்கள். பிறகு ராகாவிடம் எப்படியாவது சென்று தன் மகளை காப்பாற்றி விடுமாறு கெஞ்சினார்கள். ராகாவும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று சாராவை கூட்டி வரலாம் என்று நினைத்தான். ஆனால் சாரா அந்த கிழவன் தன்னை அழைத்து கொண்டு போய்விடுவானோ என்ற பயத்தில் அந்த அறையிலேயே தூக்கு மாட்டிக்கொண்டாள். சாராவை அழைத்து வந்து இந்த கிழவனிடம் ஒப்படைக்க வந்த சாராவின் கணவனும் அவருடைய நண்பனும் இதை பார்த்து திகைத்தார்கள். அப்பொழுது அந்த இடத்திற்கு வந்த ராஜா சாராவின் உடலை பார்த்து கதறி அழத் தொடங்கினான். பிறகு அங்கு இருந்தவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக தாக்கினான் ராஜா. அங்கிருந்தவர்கள் ஏற்கனவே மது அருந்தி இருந்ததால் இவன் அடித்ததில் மயங்கிவிட்டார்கள். சாராவின் உடலை கீழே இறக்கி மடியில் வைத்துக் கொண்டு அழ ஆரம்பித்தான் ராஜா. அப்பொழுது சாராவின் கைகளில் இருந்த காகிதத்தில், நீங்கள் எப்படியாவது வந்து விடுவீர்கள் என்று எனக்கு தெரியும் மாமா. நான் உங்களை தான் திருமணம் செய்திருக்க வேண்டும். பணத்தின் மீது இருந்த ஆசையால் நான் உங்களையும் மாமாவையும் அத்தையையும் மிகவும் காயப்படுத்தி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று எழுதியிருந்தது. இதை பார்த்த ராஜா மிகவும் வருத்தப்பட்டு அழ ஆரம்பித்தான். பிறகு காவலர்களுக்கு தகவல் கொடுத்தான். அவர்களும் அங்கு வந்து ராகுலையும் ராகுலின் நண்பன் மற்றும் அந்த கிழவன் அங்கிருந்தவர்கள் எல்லோரையும் கைது செய்தார்கள். சரவணன் வீட்டிற்கு தகவல் தெரிவித்தான். பிறகு சாராவை நல்ல முறையில் அடக்கம் செய்தார்கள். வீட்டிற்கு வந்து அமர்ந்தான் ராஜா. அப்பொழுது சாராவுடன் சிறுவயதில் இருந்து விளையாடிய நினைவுகள் எல்லாம் அவனுக்கு வந்தது. அருகில் வந்து ராஜாவின் மனைவி சங்கீதா அவன் தோள் மீது கை வைத்தாள். திடீரென்று பழைய நினைவுகளில் இருந்து வெளியே வந்தான் ராஜா. நடந்ததை நினைத்து வருத்தப்படுத்துவதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று தெரிந்து கொண்ட ராஜா தனது மகளை தூக்கி கொண்டு அவளுக்கு பிடித்தவற்றையெல்லாம் வாங்கி கொடுக்க சென்று விட்டான். ராஜாவின் அம்மா, மனைவி, குழந்தை மற்றும் சாராவின் அம்மா அப்பா கூட ராஜாவின் வீட்டிலேயே வந்து தங்கிவிட்டார்கள். இப்பொழுது இவர்களுக்கெல்லாம் இருக்கும் ஒரே கடமை மகள் சாராவை எப்படி நல்ல முறையில் தைரியத்தையும் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது மட்டுமே. என் பெயர் ரம்யா. நான் வீட்டிற்கு ஒரே பெண். என் அப்பா அம்மா எங்கள் தோட்டத்தில் வேலை செய்வார்கள். அதில் வரும் பணத்தை வைத்து நாங்கள் எங்கள் குடும்பத்தை ஓட்டி வந்தோம். நானும் என் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு என் பெற்றோருக்கு உதவியாக வேலை செய்து வந்தேன். எங்க தோட்டத்தில் தேங்காய்களை ஏற்றி செல்ல அடிக்கடி டிராக்டர் வண்டி வரும். எப்பொழுதும் ஒரு வயதான முதியவர் அந்த வண்டியில் வருவார். ஒரு நாள் நானும் எனது அம்மாவும் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது தோட்டத்திற்குள் டிராக்டர் வண்டி வந்தது. நாங்கள் யார் என்று பார்த்தோம். அப்பொழுது எப்பொழுதும் வரும் முதியவர் எங்கே என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞர் அம்மா, நான் தான் உங்களிடம் எப்பொழுதும் தேங்காய்கள் எல்லாம் வாங்கி செல்பவரின் முதலாளி. அந்த முதியவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் நானே இன்று சரக்கு ஏற்றி சொல்ல வந்திருக்கிறேன் என்று கூறினார். பிறகு எங்க அம்மாவும் அவர் முதலாளி என்று தெரிந்தவுடன் பணிவாக பேசி, அவருக்கு டீ வேண்டுமா என்று கேட்டார். முதலில் அவர் மறுத்தார். ஆனால் எங்கள் அம்மா அவரை விடவில்லை. என்னிடம் அவருக்கு டீ போட்டு கொண்டு வா என்று கூறினார். நானும் அவருக்கு டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தேன். அவர் அதை வாங்கி குடித்துவிட்டு அருமையாக உள்ளது என்று கூறினார். நானும் நன்றி என்று கூறி அங்கிருந்து வந்தேன். பிறகு அந்த முதியவருக்கு பதில் தினமும் அந்த இளைஞரே வர ஆரம்பித்தார். இதனால் அவருடன் நான் எனது பெற்றோர் நெருங்கி பழக ஆரம்பித்தோம். நான் அவரிடம், இவ்வளவு நாட்களாக பழகி கொண்டிருக்கின்றோம், உங்கள் பெயர் என்ன என்று கேட்டதற்கு அவர் பெயர் மூர்த்தி என்று கூறினார். பிறகு என்னிடம், நீ படிக்கவில்லையா என்று கேட்டார். நான் அவரிடம் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறேன், அடுத்த மாதம் கல்லூரியில் சேர்ந்து விடுவேன் என்று கூறினேன். அவரும் சரி என்று கூறினார். பிறகு நாங்கள் அவரிடம் அவர் வீட்டை பற்றி விசாரித்தோம். அப்பொழுது அவருக்கு ஒரு அண்ணன் இருப்பதாகவும் அவர் திருமணம் முடிந்த பின் வெளிநாட்டுக்கு செல்ல இருப்பதாகவும் அதன் பிறகு நான் எனது அம்மா அப்பா மட்டுமே என்று எங்களிடம் கூறிக்கொண்டிருந்தார். இப்படியே ஒரு மாதங்கள் போனது. ஒரு வாரம் நான் தோட்டத்திற்கு வரவில்லை. மூர்த்தி நான் கல்லூரிக்கு சென்று விட்டதாக நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் நான் கல்லூரிக்கு செல்வதில்லை. எங்கள் வீட்டில் கல்லூரி சேர்க்கும் அளவிற்கு பணம் இல்லாததால் என்னை அவர்கள் கல்லூரியில் சேர்க்கவில்லை. இதனால் நான் ஒரு வாரம் என் அத்தை வீட்டில் தங்கியிருந்தேன். பிறகு ஒரு வாரம் கழித்து நான் தோட்டத்திற்கு வந்தேன். அப்பொழுது மூர்த்தி என்னை பார்த்து, என்ன ரம்யா, கல்லூரிக்கு போலையா? தோட்டத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க, கல்லூரி லீவா என்று கேட்டார். நான் அமைதியாக இருந்தேன். உடனே உன்னிடம்தான் கேட்கின்றேன் என்று கேட்டார். எங்களிடம் கல்லூரிக்கு சேரும் அளவிற்கு பணம் இல்லாததால் நாங்கள் திரும்பி வந்து விட்டோம். என் அப்பா அம்மா என்ன எங்கள் அத்தை வீட்டில் தங்க வைத்தார்கள். அதனால் தான் ஒரு வாரம் தோட்டத்திற்கு வரவில்லை என்று கூறினேன். அதற்கு உடனே அவர், நன்றாக படிக்கின்றாய், நீ மேலும் படித்தால் உனக்குதானே நல்லது என்று கேட்டார். ஆனால் என்ன செய்வது, எங்கள் வீட்டில் நான் கல்லூரி சேரும் அளவிற்கு பணம் இல்லையே என்று கூறினேன். அவருடனே, நான் உன்னை படிக்க வைக்கின்றேன். எனக்கு அவர் சொன்னது சந்தோஷம்தான். ஆனால் யாரோ ஒருவர் நம்மை படிக்க வைக்க வேண்டியது.
என்ன அவசியம் என்று எனக்குள் யோசனை தோன்றியது. இதனால் நான் அவரிடம் கேட்டேன், ஏன் என்னை படிக்க வைப்பதில் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று சிரித்துக் கொண்டே கேட்டேன். அதற்கு அவர், நான் முதலில் உங்கள் தோட்டத்திற்கு வந்தபொழுது நீ எனக்கு குடிப்பதற்கு டீ எடுத்து வந்தாய். அப்பொழுது எனக்கு உன்னை பிடித்து விட்டது. ஆனால் நீ சிறுபிள்ளை என்பதால் உன்னை எப்படி நான் திருமணம் செய்ய முடியும்? அதனால் நீ கல்லூரி முடித்த பிறகு உன் பெற்றோரிடம் உன்னை எனக்கு பெண் கேட்கலாம் என்று நினைத்தேன். அது மட்டுமில்லாமல் என் அண்ணனும் அவன் விரும்பும் பெண்ணை திருமணம் செய்து வெளியூரில் சென்று அங்கேயே தங்கிவிடுவார்கள் என்று யோசித்தேன் என்று கூறினார். இவற்றையெல்லாம் கேட்கும் பொழுது எனக்குள் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. மௌனமாகவே நின்று கொண்டிருந்தேன். பிறகு என் பெற்றோரிடம் பேசிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டேன். பிறகு 2 நாட்கள் கழித்து எங்கள் வீட்டிற்கு வந்தார். என் பெற்றோரிடம் என்னை படிக்க வைப்பதாக கூறினார். என் பெற்றோர், எதற்காக உங்களுக்கு தேவையில்லாத செலவு என்று கூறினார். உடனே, மூர்த்தி, உங்கள் பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். என் மனைவி கல்லூரி படிப்பது எனக்கு தானே பெருமை என்று கூறினார். என் பெற்றோர் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. மூர்த்தியை என் பெற்றோருக்கு மிகவும் பிடிக்கும். அவரிடம் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாததை 3 மாத காலமாக என் பெற்றோர் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் மூர்த்தி என் பெற்றோரிடம், இப்போது உங்கள் பெண் கல்லூரி படித்து முடிக்கட்டும், அதன் பிறகு நானே என் பெற்றோரை அழைத்து வந்து திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டார். பிறகு நானும் மூர்த்தியுடன் ஒரு பெரிய கல்லூரிக்கு சென்றேன். அங்கு என்னை மூர்த்தி சேர்த்து விட்டார். பிறகு 1 வருடங்களாக மூர்த்தி தான் என்னை கல்லூரியிலிருந்து அழைத்து வருவதும் கல்லூரிக்கு கொண்டு போய் விடுவதுமாக இருந்தது. இது எப்படியோ மூர்த்தியின் பெற்றோர்களுக்கு தெரியவர மூர்த்தியிடம் அவர்கள் முதலில் சண்டையிட்டார்கள். பிறகு மூர்த்தி சொன்னதும் எல்லாம் உன் விருப்பம் என்று சம்மதித்து விட்டார்கள். மூர்த்தி அண்ணன் ரகுராமிற்கு திருமண ஏற்பாடுகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. என்னையும் என் பெற்றோரையும் அவர்கள் திருமணத்திற்கு அழைத்திருந்தார்கள். நான் மூர்த்தி வீட்டில் மூர்த்தியை தவிர வேறு யாரையும் பார்த்ததில்லை. நாங்கள் திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருந்தோம். அப்பொழுது எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. மூர்த்தி அண்ணன் திருமணம் செய்ய இருந்த பெண் வேறு ஒருவருடன் காதல் பயப்பட்டு வீட்டை விட்டு ஓடிவிட்டதாக தகவல் வந்தது. பிறகு மூர்த்தியின் பெற்றோர் மூர்த்தி அண்ணனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக செய்த செலவுகள் எல்லாம் வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக எனக்கும் மூர்த்திக்கும் அந்த மண்டபத்தில் திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தார்கள். அவர்கள் திட்டப்படியே எனக்கும் மூர்த்திக்கும் அதே மண்டபத்தில் திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகுதான் நான் மூர்த்தியின் பெற்றோரை முதல் முறையாக பார்த்தேன். அது அவசர கல்யாணம் என்பதால் மூர்த்தியின் உறவினர்கள் யார் யார் என்று எனக்கு தெரியவில்லை. எல்லோரையும் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுதுதான் மூர்த்தி யார் யார் என்று அறிமுகப்படுத்தி வைத்தார். அதுவரை மூர்த்தியின் அண்ணன் ரகுராமை யாரும் தேடவில்லை. பிறகு ஆசீர்வாதம் வாங்கும் பொழுதுதான் ரகுராமை காணவில்லை என்று தெரிந்தது. அவர் எங்க தேடியும் கிடைக்கவில்லை. திருமணம் முடிந்து 2 நாட்கள் கழித்து மூர்த்தியின் வீட்டிற்கு தொலைபேசியின் மூலம் ரகுராம் வெளிநாட்டிற்கு சென்று விட்டதாக தெரிவித்தார். மூர்த்தியின் பெற்றோர் அப்பொழுதுதான் நிம்மதி அடைந்தார்கள். திருமணம் நின்ற வருத்தத்தில் தன் மகன் ஏதும் தவறான முடிவிற்கு சென்று விட்டானோ என்று மிகவும் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ரகுராம் வெளிநாட்டிற்கு சென்று விட்டார் என்று தெரிந்ததும் மூர்த்தியின் பெற்றோர் நிம்மதி அடைந்தார்கள். முதலிரவு அன்று மூர்த்தியிடம், நான் கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருப்பதால் இப்பொழுது நமக்குள் எதுவும் வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன். மூர்த்தியும் தான் நானும் முடிவு செய்து இருக்கிறேன் என்று என்னிடம் கூறினார். இதனால் அன்று எங்களுக்குள் எதுவும் நடக்கவில்லை. 2ஆம் ஆண்டு முடிந்து 3ஆம் ஆண்டு கல்லூரி படிப்பு தொடங்கியது. எப்பொழுதும் போல என்னை மூர்த்தி தான் கல்லூரிக்கு அழைத்து வருவதும் வீட்டிற்கு அழைத்து செல்வதுமாக இருந்தது. ஒரு நாள் வெகு நேரம் ஆகியும் மூர்த்தி என்னை அழைப்பதற்கு கல்லூரிக்கு வரவில்லை. இதனால் நான் வெகு நேரம் கல்லூரியிலேயே காத்திருந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி காத்திருந்தது. எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கும் அண்ணன் அவரது 2 சக்கர வாகனத்தில் வந்தார். என்னன்னா நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அழுது கொண்டே என்னிடம், அவர் உன் கணவன் உன்னை அழைக்க வரும் வழியில் பேருந்து மோதி உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றான் என்று கூறினார். எனக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. பிறகு மருத்துவமனைக்கு அவருடன் சென்றேன். நான் சென்ற சிறிது நேரத்திலேயே என் கணவரின் உயிர் பிரிந்தது. பிறகு எல்லோரும் அழுது புலம்பினோம். நடக்க வேண்டிய சடங்குகள் எல்லாம் நடந்து முடிந்தது. என் கணவனின் இறுதி ஊர்வலத்திற்கு மட்டும் அவரின் அண்ணனர் ரகுராம் வந்திருந்தார். இறுதி சடங்குகளை முடித்துவிட்டு ரகுராம் உடனே வெளிநாட்டிற்கு சென்று விட்டார். என் பெற்றோர்கள் என்னை என் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல தயாராக இருந்தார்கள். ஆனால் என் மாமனார் மாமியார் என்னை பெற்றோர் வீட்டிற்கு விடவில்லை. என் மாமனார் மாமியார் என்னை நன்றாக கவனித்துக் கொண்டார்கள். நான் என் கல்லூரி படிப்பை முடித்தேன். பிறகு ஒரு தனியார் நிறுவனத்தின் வேலைக்கு சேர்ந்தேன். என்னுடன் வேலை செய்யும் அனைவரும் என்னை வேறு திருமணம் செய்யும்படி கூறினார்கள். ஆனால் எனக்கு வேறு திருமணத்தில் விருப்பமில்லை என்று கூறினேன். ஒரு நாள் என்னுடன் வேலை செய்யும் தோழி அவளது திருமணத்திற்கு என்னை அழைத்திருந்தால் நானும் என் மாமனார் மாமியாரிடம் அனுமதி பெற்றுவிட்டு அவர்கள் திருமணத்திற்கு சென்றிருந்தேன். திருமணம் வெகு சிறப்பாக நடந்தது. எங்கள் நிறுவனத்தில் இருக்கும் அனைவரும் ஒரு பேருந்தில் அவள் திருமணத்திற்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்தோம். வரும் வழியில் டீ குடிப்பதற்காக ஒரு கடையில்
அருகில் பேருந்தை நிறுத்தினார்கள். பேருந்திலிருந்து அனைவரும் இறங்கிவிட்டோம். என்னுடைய தோழி நிகிதாவை காணவில்லை. அதனால் அவள் பேருந்திலேயே இருப்பாள் என்று நினைத்து பேருந்தில் திரும்ப ஏறினேன். அப்பொழுது நிகிதா எங்கள் நிறுவனத்தில் வேலை செய்யும் ஒரு ஆணுடன் முத்தமிட்டுக் கொண்டிருந்தாள். அதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பிறகு நான் அமைதியாக நின்று கொண்டிருந்தேன். அவர்கள் எல்லை மீறிக் கொண்டிருந்தார்கள். அதை நான் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் எல்லை மீறல் வேகமாக இருந்ததால் நான் திடீரென நிகிதா என்று சத்தமிட்டேன். உடனே அவர்கள் இருவரும் விலகி சென்றார்கள். நிகிதா என்னிடம் எல்லாவற்றையும் பார்த்து விட்டாயா என்று கேட்டுக்கொண்டே என் கையை பிடித்து பேருந்திலிருந்து இழுத்து கொண்டு வந்தாள். பிறகு டீ குடிக்கும் போது நான் அவளிடம், என்ன நீ இப்படியெல்லாம் பண்றீங்க என்று கேட்டேன். அதற்கு உடனே அவள், நாங்கள் இருவரும் விரும்புகிறோம் என்று கூறினார். நான் அவரிடம், நானும் மூர்த்தியும் விரும்பும் பொழுது இப்படியெல்லாம் என்னுடன் அவர் நடந்து கொள்ளவில்லை. திருமணம் ஆகிய பிறகும் அவர் என்னுடன் இப்படி நடந்து கொள்ளவில்லை என்று கூறினேன். இதை கேட்ட நிகிதாவிற்கு பெரிய அதிர்ச்சி. அப்படி என்றால் உனக்கு ஒன்றும் தெரியாதா என்று கேட்டால், தெரியவில்லையே நிகிதா என்று கூறினேன். நான் வீட்டிற்கு ஒரே பிள்ளை என்பதால் என்னை என் அம்மா அப்பா மிகவும் கவனமாக வளர்த்தார்கள். பள்ளி படிப்பு முடிந்தவுடன் அப்பா அம்மா கூடவே வேலைக்கு சென்றதால் யாருடனும் அதிகமாக நட்பு வைத்துக் கொள்ளவில்லை. நான் பழகிய முதல் ஆண் மூர்த்தி மட்டுமே. மூர்த்தியும் என்னிடம் தவறாக நடந்து கொள்ளாததால் எனக்கு இன்று வரை தாம்பத்தியம் என்றால் என்னவென்று தெரியாது என்று கூறினேன். அதற்கு அவள் சிரித்தாள். பிறகு அவள், நீ இன்றும் சிறுபிள்ளையாகவே இருக்கின்றாய். உனக்கும் மூர்த்திக்கும் இடையில் நடக்க வேண்டியது நடந்திருந்தால் இன்று நீ தனியாகவே இருந்திருக்க மாட்டாய் என்று கூறினாள். பிறகு அவளது காதலனை அவளது தொலைபேசி மூலமாக நாங்கள் இருக்கும் இடத்திற்கு வர வைத்தாள். பிறகு இருவரும் குசு குசுவென்று பேசிக் கொண்டிருந்தார்கள். பேசி முடித்தவுடன் நிகிதாவின் காதலன் என் அருகில் வந்து அமர்ந்தார். முதலில் அவர் நட்பாக பழகுகிறார் என்று நினைத்தேன். பிறகு என்னிடம் என் மேல் அவர் கையை வைத்தார். பின்பு என்னிடம் தவறாக நடக்கும் முயற்சி செய்தார். நான் அவரிடம் இப்படியெல்லாம் செய்யாதீர்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றேன். எனக்கு தாம்பத்தியம் என்றால் என்னவென்று தெரியாதுதான். ஆனால் அதற்காக தவறான இடங்களில் எல்லாம் கை வைக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளாத அளவிற்கு முட்டாள் கிடையாது. என் வீட்டில் என் அம்மா அவற்றை எல்லாம் சொல்லிக் கொடுத்துதான் வளர்த்திருக்கிறார்கள். அதனால்தான் நான் ஆண்கள் யாரிடமும் அதிகமாக பழக்கம் வைத்துக் கொள்ளவில்லை. பிறகு அங்கிருந்து கடையை விட்டு நகர்ந்து எல்லோரும் பேருந்தில் ஏறி வீட்டிற்கு செல்ல தயாரானோம். நான் என் வீட்டு அருகில் வந்து இறங்கி வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நிகிதாவின் காதலன் என்னை தொட்ட பொழுது எனக்குள் ஒரு உணர்வு ஏற்பட்டது. அதை நினைத்துக் கொண்டே நடந்து வந்தேன். பிறகு நாம் ஏதாவது தவறு செய்து விட்டோமோ என்று நினைத்துக் கொண்டேன். வீட்டின் கதவை தட்டினேன். வீட்டின் கதவுகள் திறந்தனர். ஆனால் கதவை திறந்தது ஒரு ஆண். யார் அவர் என்று எனக்கு தெரியவில்லை. உடனே, நான் யார் நீங்கள் என்று கேட்டேன். அவர் உடனே, நான் தான் உன் கணவரின் அண்ணன் ரகுராமை முதன்முறையாக சந்தித்தேன். பிறகு அவருடன் நலம் விசாரித்துவிட்டு உள்ளே சென்றேன். என் அத்தையும் மாமாவும் வறண்டாவில் அமர்ந்திருந்தார்கள். என்னை பார்த்து, எப்படி போனது உனது பயணங்கள் என்று கேட்டார்கள். நானும் நன்றாக இருந்தது என்று கூறிவிட்டு என் அறைக்கு சென்று தாளிட்டுக் கொண்டேன். பிறகு கட்டிலின் மேல் அமர்ந்தேன். அப்பொழுது கட்டிலின் மேல் நிறைய பொருட்கள் இருந்தன. என்னவென்று ஒவ்வொன்றாக பிரித்து பார்த்தேன். என் கணவரின் அண்ணன் வெளிநாட்டிலிருந்து எனக்காக வாங்கி வந்த பொருட்கள் எல்லாம் இருந்தது. அவற்றையெல்லாம் பார்த்து எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நம் கணவரும் உயிருடன் இருந்திருந்தால் இப்படித்தான் நமக்கு ஒவ்வொன்றாக வாங்கி வந்திருப்பார் என்று நினைத்து கவலையும் வந்தது. பிறகு அவற்றையெல்லாம் எடுத்து வைத்துவிட்டு குளிக்க சென்றேன். குளித்துவிட்டு வந்த பொழுது நிகிதாவின் காதலன் என்னை தொட்டது மறுபடியும் நினைவுக்கு வந்தது. அவற்றை போக்க வேண்டும் என்று கண்களை இருக்கும் மூடிக்கொண்டு தூங்கிவிட்டேன். மறுநாள் காலையில் எழுந்தவுடன் நான் எனது நிறுவனத்திற்கு செல்ல தயாரானேன். அப்பொழுது என் கணவனின் அண்ணன் ரகுராமன் என்னை நிறுவனத்தில் அவரே வந்து விடுவதாக கூறினார். அவருக்கு அங்கு ஏதோ வேலை இருக்கின்றது என்று கூறினார். இதனால் நானும் சரி என்று ஒத்துக்கொண்டேன். என்னை என் நிறுவனத்தில் இறக்கிவிட்டு விட்ராமின் அண்ணன் நிறுவனத்திற்கு எதிர்ப்புறம் இருக்கும் ஒரு ஹோட்டலுக்கு சென்றார். இதை பார்த்து நான் பிறகு அங்கிருந்து நிறுவனத்திற்குள் நுழைந்து விட்டேன். அங்கு சென்று நான் என் பணியை தொடங்கினேன். இரவு வீட்டிற்கு வந்த பொழுது என் அத்தையும் மாமாவும் எங்கேயோ தயாராகி கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் எங்கே என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், அவர்களின் சொந்தக்காரர் திருமணம் என்பதால் நாங்கள் செல்கின்றோம். நீயும் வருகின்றாயா? ஆனால் வருவதற்கு 3 நாட்கள் ஆகும் என்று கூறியிருந்தார்கள். நான் முதலில் செல்ல மறுத்துவிட்டேன். கணவனை இழந்த பெண் என்பதால் அங்கு இருப்பவர்கள் எல்லோரும் என்னை ஒரு மாதிரி பார்ப்பார்கள் என்று சொல்லி செல்லவில்லை. பிறகு சமைத்து சாப்பிட்டு விட்டு தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தேன். அப்படியே தூங்கிவிட்டேன். சிறிது நேரத்தில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. கண்களை விழித்து பார்த்தேன். அப்பொழுது என் கணவரின் அண்ணன் ரகுராம் ஒரு பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்தார். நான் தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருந்தேன். பிறகு அவர்கள் இருவரும் அவர்கள் அழைத்து சென்று கதவை தாழிட்டுக் கொண்டார்கள். நான் என்ன செய்கிறார்கள் என்று கதவில் இருக்கும் ஓட்டை வழியாக பார்த்து கொண்டிருந்தேன். சரியாக தெரியவில்லை. இருந்தாலும் அவர்கள் ஏதோ செய்கிறார்கள் என்று தோன்றியது. அந்த பெண்ணினிடம் கூச்சல் என் உடம்பில் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கியது. பிறகு என்னதான் செய்கிறார்கள் என்று நன்றாக பார்த்தேன்.
அப்பொழுதுதான் தாம்பத்தியம் என்றால் என்னவென்று எனக்கு புரிந்தது. இவ்வளவு நாள் இது தெரியாமல் போய்விட்டதே. நம் கணவருடன் நாமும் இப்படி இருந்திருக்க வேண்டும். தவறு செய்து விட்டோமே என்று நினைத்தேன். இதன் பிறகு நாம் யாருடனும் இப்படி இருந்தால் நம்மை தவறாக தானே இந்த உலகம் பேசும் என்று யோசித்தேன். பிறகு அங்கிருந்து சென்று என் அறைக்குள் சென்று நிகிதாவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். நடந்தவற்றையெல்லாம் கூறினேன். அவள் என்னிடம் அன்று, என் காதலன் உன்னிடம் அப்படி நடந்து கொண்டதற்கு என்னை மன்னித்து விடு. நான் தான் நீ இதுவரை யாருடனும் அப்படி இல்லை என்பதால் உனக்கு உணர்வுகள் இருக்கின்றதா என்று பார்ப்பதற்காக அவனை அப்படி செய்ய சொன்னேன் என்று கூறினார். நான் அவளிடம், சரி அதை விடு, இப்பொழுது எனது தவிப்புக்கு ஒரு வழி சொல் என்று கேட்டேன். ஆனால் என்னிடம், உனக்கும் கணவன் இல்லை, உன் கணவனின் அண்ணனும் யாரையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை, நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் ஒரு தவறும் இல்லையே என்று என்னிடம் கேட்டால், ஐயோ அது பாவம் இல்லையா என்று கேட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று நிகிதா என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார். இரவு நேரம் முழுவதும் நிகிதா சொன்னதை நினைத்துக் கொண்டிருந்தேன். பிறகு ரகுராமின் அறைக்குள் நடந்ததை நினைவுபடுத்திக் கொண்டேன். எனக்கும் அது மாதிரி இருக்க ஆசைதான். நிகிதா சொல்வதை போல் நாம் ஏன் ரகுராமை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று யோசித்தேன். மறுநாள் விடிந்ததும் நான் சமையலறையில் சமைத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ரகுராம் அங்கு வந்தார். அவருக்கு டீ போட்டு கேட்டார். நானும் ஒரு டீ போட்டு கொடுத்தேன். பிறகு என் மனதிற்குள் இருக்கும் எண்ணம் எல்லாவற்றையும் அவரிடம் கூறினேன். அவர் முதலில், இதெல்லாம் தவறு, நான் அப்படி நினைத்திருந்தால் வீட்டில் நீ இருக்கும் பொழுது நான் ஏன் இன்னொரு பெண்ணை கூட்டி வர வேண்டும் என்று என்னிடம் கேட்டார். பிறகு இவரை எப்படியாவது நான் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று யோசித்தேன். அதன்படியே ஒரு திட்டம் தீட்டினேன். அவர் குளிக்க செல்லும் பொழுது தண்ணீர் தொட்டியை தண்ணீர் வராதபடி அடைத்து வைத்து விட்டேன். அவர் பாத்ரூமில் இருந்து சத்தம் கொடுத்தார். நான் அவரிடம் தண்ணி கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறி உள்ளே சென்று அவரை இருக்க கட்டி பிடித்துக் கொண்டேன். அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சிறிது நேரம் யோசித்துவிட்டு அவரும் என்னை அணைத்தார். பிறகு எங்கள் இருவருக்குள்ளும் தாம்பத்தியமானது நடந்து முடிந்தது. இப்படியே நாங்கள் இருவரும் ஒரு நாள் என் அறையிலிருந்து ரகுமான் வெளியேறுவதை என் மாமியார் பார்த்துவிட்டார். பிறகு என்னிடமும் ரகுராமிடமும் அவர் சண்டையிட்டார். நாங்கள் இருவரும் திருமணம் செய்ய விரும்புகிறோம் என்று அவர்களிடம் தெரிவித்தோம். அவர்கள் இருவரும் சற்று யோசித்துவிட்டு பிறகு நிகிதா சொன்னதைப் போலவே எங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இங்கே இருந்தால் எல்லோரும் என்னை தவறாக பேசுவார்கள் என்று நினைத்து எங்களை வெளியூருக்கு அனுப்பி வைத்தார்கள். நானும் ரகுராமும் சந்தோஷமாக வெளியூரில் வாழ்ந்து வந்தோம்.